வணக்கம் உறவுகளே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என்னடா இன்னைக்கு மறுபடியும் பேச வந்திருக்காங்களேன்னு யோசிக்காதீங்க. எபிசோடு 1ல இருந்து எபிசோடு 66 வரைக்கும் அந்த மலைச்சாரல் சேனல்ல போயிட்டு இப்போ சேனல் ரிமூவ் ஆயிட்டதால அந்த எபிசோட் யாருமே பார்க்க முடியாது. தொடர்ந்து பார்த்துட்டு வரவங்களுக்கு கதை புரியும். புதுசா யாராவது சப்ஸ்கிரைபர் வந்தாங்கன்னா இந்த கதை பாதியில இருந்த மாதிரி இருக்கும்ல. சரி, முன்னாடி உள்ள கதையை சொல்லிட்டு அடுத்தடுத்த எபிசோடு ஆரம்பிச்சா மக்களுக்கு எல்லாருக்கும் புரியும் அப்படிங்கறதால 1ல இருந்து 66 வரைக்கும் என்ன நடந்துச்சு, இனிமேல் என்ன நடக்க போகுது அப்படிங்கறத இதுல சொல்லிடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் வந்திருக்கேன். அதனால 1ல இருந்து 66 வரைக்கும் என்ன நடந்துச்சு அப்படிங்கறத தெள்ள தெளிவா இந்த வீடியோல பார்க்கலாம். அப்புறமா ஒரு விஷயம், கமெண்ட்ல நிறைய சப்ஸ்கிரைபர் கேட்டாங்க, எபிசோட் 66 நாங்க பார்க்கவே இல்ல, அதுக்குள்ள சேனல் ரிமூவ் ஆயிருச்சு அப்படின்னு. எனக்கும் மறுபடியும் போடணும்னு தான் ஆசை. ஆனா அப்படி போட்டா சேனல்ல ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால ஒரு விஷயம் பண்ணலாம். இன்ஸ்டாகிராம்ல மலைச்சாரல் அப்படின்னு ஒரு இன்ஸ்டாகிராம் ஓபன் பண்ணிருக்கேன். அதுல ஃபர்ஸ்ட்ல இருந்து 66 எபிசோட் வரைக்கும் அப்லோட் பண்றேன். நீங்க அங்க போய் பாத்துக்கோங்க. என்னடா கேட்டதுக்கு இப்படி பதில் சொல்றேன்னு நினைக்காதீங்க. இதுல போட்டா மறுபடியும் ப்ராப்ளம் வரும், அதனாலதான் சொல்றேன். இன்ஸ்டாகிராம்ல நான் அந்த வீடியோஸ் எல்லாத்தையுமே அப்லோட் பண்ணிட்டு கண்டிப்பா உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன். நீங்க அதுல போய் பாத்துக்கோங்க. அப்புறமா அடுத்தடுத்த எபிசோட் கண்டிப்பா யூடியூப்ல வந்துடும். அதனால இன்ஸ்டாகிராம மிஸ் பண்ணாம பாருங்க. யார் யாரெல்லாம் 66வது எபிசோட் பார்க்கலையோ அவங்க எல்லாருமே அந்த இன்ஸ்டாகிராம்ல போய் பார்த்துக்கோங்க. அடுத்தடுத்து 67 அப்படிங்கிற எபிசோட் வந்து எபிசோட் 1 2 அப்படின்னு இந்த மலைச்சாரல் 2 சேனல்ல ஆரம்பிக்கும். இப்ப மறுபடியும் கதைக்குள்ள போலாமா? இந்த ஸ்டோரியோட ஃபர்ஸ்ட் தொடக்கத்துல என்ன வருதுன்னா, ஆகா சார், டேய் எருமை, அங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? சார் சும்மாதான் சார், காத்து வரல அதான் மேலே ஏறி உட்காந்துட்டேன். காத்து வரலன்னு மேலே ஏறி உட்காந்தியா? நானும் கூட வந்தவன் அந்த அளவு வீட்டுக்கு போயிட்டான்னு நினைச்சிட்டு உட்கார்ந்துருக்கேன். நீ என்னன்னா குரங்கு மாதிரி மரத்துல தொங்கிட்டு கிடக்க? சார் அதுதான் சொன்னேன்ல, காத்து வாங்குறதுக்கு உட்கார்ந்துருக்கேன். அதெல்லாம் சரி, கூடவே ஒருத்தன் வந்தானே கதை சொல்றதுக்கு, அவனை காணுமேன்னு தேடாம வீட்டுக்கு போயிட்டான்னு நீங்க நினைச்சிட்டு இருந்திருக்கீங்க. ஆமா, உன்னை வேற தேடணும். நீ எந்த மூலையில எந்த முக்குக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருக்கான்னு யாருக்கு தெரியும்? இப்போ நீ கீழே வர போறியா இல்லையா? வரேன் சார், நானும் சேர்ந்து தானே கதை சொல்ல போறேன், இருங்க. சொய்ங். டேய், நீ ஆபீஸ்ல தான் நிம்மதியா இருக்க விட மாட்டேன்னு பார்த்தா இங்கேயும் வந்து தானே அலப்பறைய கூட்டுற. ஒழுங்கா கதையை சொல்லுவோம், மக்கள் போர் அடிச்சு ஓடிட போறாவ. ஐயா ஆமா சார், ஆமா சார், ஆரம்பிப்போம். ஃபர்ஸ்ட் மித்ரன் பிரியாவோட ஸ்டோரி எப்படி தொடங்கிச்சுன்னு பார்க்கலாம். இந்த கான்செப்டோட மெயின் விஷயமே சித்தார்த்துக்கு பழசு மறந்து போயிருக்கும். அதுக்கு காரணம் மித்ரனா இருந்திருப்பான். ஆனா எதனால அவனுக்கு பழசெல்லாம் மறந்து போச்சு, என்னென்ன விஷயங்கள் இவங்க 2 பேருக்கும் நடந்துச்சு அப்படிங்கிற எதுவுமே நான் காமிச்சிருக்க மாட்டேன். அடுத்தடுத்த எபிசோட்ல அதெல்லாம் வரும். ஃபர்ஸ்ட் எபிசோட்ல எப்படி காமிச்சிருப்பேன்னா, மித்ரனுக்கும் சேர்ந்து பழசெல்லாம் மறந்து போன மாதிரியும், ஆனா அவனுக்கு கியூர் ஆகிட்ட மாதிரியும், சித்துவுக்கு கியூர் ஆகாத மாதிரியும் காமிச்சிருப்பேன். எதனால மித்ரனுக்கு பழசு மறந்து போச்சு அப்படின்னு காமிச்சேன்னா, பழசு மறந்து போன மாதிரி காமிக்கலன்னா சித்தார்த்துக்கு பழசு மறந்து போன விஷயம் சித்துக்கு தெரிஞ்சிடும். அப்படி தெரிஞ்சா அவனுக்கு நிறைய பாதிப்புகள் வரும் அப்படின்னு டாக்டர் சொன்னதால மித்ரன் தனக்கும் பழசு மறந்து போச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்த சித்து முன்னாடி வச்சிருப்பான். அந்த விஷயத்த வச்சுதான் சித்துவுக்கான ட்ரீட்மெண்ட்டை நாங்க தொடங்கிட்டு இருந்தோம். ஏன்னா சித்துவுக்கு பழசு மறந்துருச்சுன்னு சொன்னா அவன் யோசிக்க ஆரம்பிப்பான். அது மூலமா அவனோட ஹெல்த்ல ஏதாவது இஷ்யூஸ் வரும் அப்படின்ட்டு. அவனுக்கு எதுவுமே நடக்கல, எல்லாமே மித்ரனுக்கு தான் நடந்துச்சு அப்படின்னு அவனை நாங்க நம்ப வச்சிட்டு இருந்தோம். மித்ரனுக்கு பழசு மறந்துட்டுன்னு சித்துவை மட்டும் நாங்க நம்ப வைக்கல. கம்பெனி சைடு, ஃபேமிலி சைடு, எல்லா சைடுமே நம்ப வச்சிருந்தோம். அவனுக்கு மறக்கல அப்படிங்கிறது எனக்கு, வினோத்துக்கு, அந்த டாக்டர், மித்ரனுக்கு 4 பேருக்கு மட்டும்தான் தெரியும். வேற யாருக்குமே தெரியாது. ஆனா மித்ரனுக்கு பழசு மறந்துட்டு அப்படின்னு சொன்ன பொய்யால மித்ரனுக்கு கம்பெனி சைடு பெரிய பிரச்சனை வந்துச்சு. அந்த பிரச்சனை மித்ரனோட லைஃபையே மாத்தி போட்டுருச்சு. என்ன அப்படின்னா, மித்ரன் ஆல்ரெடி ஒரு பொண்ணை லவ் பண்ணிருப்பான். அந்த பொண்ணு இறந்து போயிட்டதா நான் வீடியோல சொல்லியிருப்பேன். அந்த லவ் விஷயத்தால மித்ரன் வந்து ரொம்ப டிப்ரெஷன்ல இருந்திருப்பான். 4 வருஷம் அந்த விஷயத்துல இருந்து வெளியே வர முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டு அப்பந்தான் கொஞ்சம் வெளியே வந்திருப்பான். உடனே பிசினஸ் சைடு இவனுக்கு கல்யாணமும் ஆகல, அவனுக்கு பழசும் மறந்துருச்சு, இப்பதான் கியூர் ஆகி வந்திருக்கான். இவன் எப்படி பிசினஸ மெயின்டைன் பண்ணி கொண்டு போவான், கல்யாண லைஃபையும் மெயின்டைன் பண்ண தெரியல அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வச்சு அவனை கீழே இறக்க பார்த்திருப்பாங்க. அதனால மித்ரன் வந்து ஒரு முடிவு எடுத்திருப்பான்.
எதனால அந்த முடிவு எடுத்திருப்பானா, மித்ரன் லைஃப்ல ஆசைப்பட்ட ரெண்டு விஷயம். ஒன்னு பிசினஸ், இன்னொன்னு வந்து அந்த பொண்ணு. பொண்ணு அந்த லைஃபை விட்டு போயிட்டா, இன்னொன்னு இருக்கிறது வந்து பிசினஸ் தான். இத வந்து கல்யாணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கொண்டு என்னை கீழே இறக்க பாக்குறாங்கன்னா, அந்த விஷயத்துக்கு நான் இடம் கொடுக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக உடனே ஒரு கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணி, நான் இருக்கானே வினோத், இவன் கிட்டதான் சொல்லியிருப்பான். ஆமாங்க, அந்த பிரச்சனை வந்த உடனே என்னதான் உடனே வந்து பொண்ணு பார்க்க சொன்னாரு. நானும் மித்ரன் சார் கிட்ட கேட்டேன், எப்படி சார் உடனே பொண்ணு பார்க்க முடியும், கல்யாணங்கிறது 1000 காலத்து பயிருன்னு. ஆனா இங்க சார் கேட்டாரு, உடனே ஒரு பொண்ணை பார்க்கணும், நான் கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டாரு. வேற வழி இல்லாம நானும் ஒரு பொண்ணை பார்த்து கோயில கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணேன். ஆமா, கோயில்ல கல்யாண ஏற்பாடு நடந்துட்டு இருந்துச்சா, அப்போ ஒரு விஷயம் நடந்துச்சு. மித்ரனுக்கு பார்த்த பொண்ணு அவன் லவ் பண்ண பையனோட ஓடி போயிருச்சு. அதனால மித்ரனோட கல்யாணம் அதுல நின்னுருச்சு. நாங்க கல்யாணம் கோயில்ல வச்சு பண்ணதால பெருசாலாம் பண்ணல. மித்ரன் சைடு நாங்க 3 பேர் வந்திருந்தோம். அந்த பொண்ணு வீட்டு சைடு வரவே இல்ல. ஃபோன் பண்ணி மட்டும்தான் இன்ஃபர்மேஷன் கொடுத்திருந்தாங்க. என்ன பண்ணேன்னு தெரியல. மித்ரன் மறுபடியும் அடுத்த ஒரு பொண்ணை பாருங்க, இந்த இதால பிசினஸ் சைடு எந்த ஒரு ப்ராப்ளமும் வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லிட்டு திரும்பும் போதுதான் பிரியாவை பார்த்தோம். பிரியா அந்த சைடு மணக்கோலத்துல இருந்து அழுதுகிட்டே இருந்தாங்க. என்ன காரணம்னு சொல்லி விசாரிக்கும் போதுதான் அவங்களுக்கும் அந்த கோயில்ல கல்யாணம்ங்கிறத கேள்விப்பட்டோம். பையன் வசதி கம்மி அந்த பொண்ணு அப்படிங்கறதால வேண்டான்னு சொல்லிட்டு அவங்க குடும்பத்துல இருந்து வரல அப்படிங்கறதும் எங்களுக்கு தெரிய வந்துச்சு. சரி, மித்ரன் கல்யாணம் நின்ன மாதிரி அந்த பொண்ணோட கல்யாணமும் நின்னுருச்சோ அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது பிரியா வந்து மித்ரன் கிட்ட பேசினாங்க. சார், உங்க கல்யாணம் நின்னுருச்சுன்னு பூசாரி சொன்னாங்க, என்ன கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா, என்ன புருஷனா நடிக்கிறதுக்கு உங்களுக்கு சம்மந்தமா அப்படின்னு மித்ரன் கிட்ட கேட்டா. பிரியா அப்படி கேட்டதும் எங்களுக்கு ஒண்ணுமே புரியல. ஆனா மித்ரன் எதையுமே யோசிக்காம, நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு பிரியாவை அந்த இடத்துலயே கல்யாணம் பண்ணிட்டான். ஏன்னா எந்த பொண்ணா இருந்தாலும் மித்ரன் அந்த இடத்துல கல்யாணம் பண்ணியிருப்பான். ஏன்னா அவனுக்கு கல்யாணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பண்ணியே தீரணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்துல இருந்தான். அதுக்கப்புறம் மித்ரன் கல்யாணம் பண்ணிட்டு பிரியாவை அந்த இடத்துல விட்டுட்டு அங்க இருந்து வந்துட்டான். எங்களுக்கு ஒண்ணுமே புரியல. அது எப்படிடா கல்யாணம் பண்ணிட்டு அந்த பொண்ணை விட்டுட்டு வந்தேன்னு கேட்டதுக்கு எந்த ஒரு பதிலுமே இல்ல. ஏன்னா அதுக்கு முன்னாடி மித்ரனும் பிரியாவும் மீட் பண்ற மாதிரி ஒரு விஷயத்த காமிச்சிருப்பேன். என்ன விஷயம்னா, பிரியாவுக்கு வந்து ஒரு கட்டாயம் இருக்கும். அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாததால பிரியாவும் சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவங்க அம்மா முன் வச்சிருப்பாங்க. அதனால பிரியாவும் தனக்கு மாப்பிள்ளை தேடிட்டு இருப்பாங்க. ஏன்னா அவளோட அப்பா 2வது கல்யாணம் பண்ணிட்டு அவங்க சித்தி கூட இருப்பாங்க. எதனால அவங்க அப்பா 2வது கல்யாணம் பண்ணிருப்பாங்கன்னா, அவங்க அம்மாவோட உடல்நிலை சரியில்லாத காரணத்தாலதான் 2வது கல்யாணம் பண்ணிட்டு அவங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்கும், பிரியாவோட தங்கச்சி. ஏன்னா அவங்க அப்பா 2வது கல்யாணம் பண்ணா பிரியாவோட தங்கச்சி அப்படிங்கிற மீன்ல வரும். அந்த பொண்ணோட நேம் சிவானி. அவங்க அப்பாவும் 2வது கல்யாணம் பண்ணிட்டாங்க. அவங்க அம்மாவோட உடல்நிலை சரியில்லாததால, சரி நம்ம பொண்ணோட வாழ்க்கை வீணா போயிடக்கூடாது, நம்ம சாகுறதுக்குள்ள நம்ம பொண்ணுக்கு கல்யாணம் ஆகி அவ நல்லபடியா வாழணும் அப்படின்னு அந்த ஒரு பிரஷரை பொண்ணுட்ட எடுத்து வச்சிருப்பாங்க. அதனால பிரியாவும் தனக்கு தேவையான மாப்பிள்ளைய தரகர் கிட்ட சொல்லி தேடிட்டு இருந்திருப்பாங்க. தரகரும் பிரியாவுக்கு ஒரு மாப்பிள்ளை பார்த்து பிரியா கிட்ட சொல்லியிருப்பாங்க, இந்த மாதிரி ஹோட்டல்ல மாப்பிள்ளை உன்னை பார்க்கணும்னு சொல்றாரு, சாப்பிடறதுக்கு வந்துருமா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பிரியாவும் அந்த மாப்பிள்ளைக்காக அந்த ஹோட்டல்ல வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்பதான் அந்த மாப்பிள்ளை வருவாரு. மாப்பிள்ள வந்த கொஞ்ச நேரத்திலேயே மித்ரனும் அந்த ஹோட்டலுக்கு சாப்பிட வந்திருப்பான். மித்ரனை பிரியா பிரமிப்பா பார்த்துட்டு இருந்திருக்க மாதிரி காமிச்சிருப்பேன். அது எதனால காமிச்சேன் அப்படிங்கறத இன்னும் வர வர எபிசோட்ல பார்க்கலாம். அதை பார்த்துட்டு இருக்கும் போதே மாப்பிள்ள கேட்பாங்க, உங்க பேரு பிரியா தானே அப்படின்னு பிரியா கிட்ட பேச ஆரம்பிப்பாங்க. இந்த சைடு மித்ரனும் அதை வந்து பார்த்துட்டு இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பேன். அந்த மாப்ல பிரியா கிட்ட நிறைய டீடைல்ஸ் கேட்கும்போது, நீங்க எந்த காலேஜ்ல படிச்சீங்க, எங்க ஒர்க் பண்றீங்க அப்படிங்கிற விஷயத்த கேட்பான். கேட்ட உடனே பிரியா ஒரு விஷயத்த சொல்லுவா. சொன்ன உடனே அந்த மாப்பிள்ளைக்கு கோவம் வந்துரும். அந்த மாப்பிள்ள பிரியாவை பார்த்து, உன்ன மாதிரி ஒரு கேடு கெட்டவளை நான் கல்யாணம் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற தகாத வார்த்தையால பேசியிருப்பான். எதனால பேசியிருப்பான்னா, ஆல்ரெடி பிரியா ஒரு பையனை லவ் பண்ணியிருப்பா. அந்த பையனும் இவளை வந்து லவ் பண்ணியிருப்பான். எதனால அவங்க 2 பேரும் பிரிஞ்சிருப்பாங்க அப்படின்னா, பிரியாவை வச்சு தப்பான ஒரு போட்டோவை எடுத்து அந்த பையன் கிட்ட காமிச்சு அவளையும் அவனையும் பிரிச்சிருப்பாங்க. அந்த விஷயம் எல்லாருக்கும் பரவி இருக்கும் நியூஸ் மூலமா. அந்த விஷயத்த இந்த பையனும் பார்த்ததால கோவத்துல பிரியாவை திட்டிட்டு அங்கிருந்து கிளம்பிடுவான். அதுக்கு முன்னாடி சாப்பிடுறதுக்கு நிறைய திங்ஸ் ஆர்டர் பண்ணிருப்பான். இது தெரியாம பிரியாவும் கிளம்புவா. உடனே வெயிட்டர் வந்து பில் கொடுப்பான். அதுல பில் வந்து நிறைய வந்திருக்கும். ஆனா பிரியா கிட்ட வெறும் 600 ரூபாய் மட்டும் தான் இருக்கும். இதை எப்படி கட்டுறது அப்படின்னு தெரியாம பிரியாவோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணுவா. உடனே அவ ஃப்ரெண்டு சொல்லுவா, நான் வந்து இப்படி எங்க பாட்டி வீட்டுக்கு வந்திருக்கேன், இப்போதைக்கு என்கிட்ட அமௌண்ட் இல்லைன்னு சொல்லுவா. பிரியாவுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம போனை வச்சிருவா. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலையே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அவ அழுதுகிட்ட வெயிட்டர் கிட்ட சொல்லுவா, இந்த மாதிரி நாளைக்கு கொண்டு தரேன் அப்படின்னுட்டு. ஆனா உடனே வெயிட்டர், இல்ல உங்களோட பில் கட்டியாச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. பிரியாக்கு உடனே ஷாக்கா இருக்கும். இப்ப கொஞ்சம் முன்னாடி பில் கட்டணும் அப்படின்னு திட்டிட்டு போனவங்க பில் கட்டியாச்சுன்னு வந்து சொல்றாங்களே, எப்படி கட்டியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு கேட்கும்போது, ஆனா அந்த சார் உங்களுக்கான பில்ல கட்டிட்டாங்க அப்படின்னு மித்ரனா வந்து அந்த வெயிட்டர் கை காமிச்சிருப்பான்.
பிரியா மேடத்துக்கு உடனே நம்பவே முடியல. ஏன்னா யாருன்னு தெரியாதவங்க எப்படி நமக்காக பில் கட்டினாங்க அப்படின்னு. ஆமா, உடனே பிரியா மித்ரன் கிட்ட போய், சார் எனக்காக பில் கட்டினதுக்கு தேங்க்ஸ், உங்களோட அமௌண்ட்டை கண்டிப்பா தந்துடுறேன், அதுக்காக உங்களோட நம்பர் கிடைக்குமா அப்படின்னு மித்ரன் நம்பரை கேட்டு பதிவு பண்ணிருப்பா. இதுதான் அதுக்கு முன்னாடி நடந்த விஷயம். இதுக்கப்புறம் தான் அந்த கல்யாண விஷயம் எல்லாம் நடந்திருக்கும். கல்யாணத்தோட மித்ரன் வந்து பிரியாவை அங்க விட்டுட்டு வந்துட்டானா, இங்க பிரியாவும் கழுத்துல தாலியோட அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருவாங்க. அவங்க அம்மா வீட்டுக்கு போன பிறகு அவங்க அம்மாவுக்கு தெரிய வரும் பிரியாவுக்கு கல்யாணம் ஆயிருச்சுன்னு. பிரியாவை கூப்பிட்டு கேட்பாங்க, என்னடி திடீர்னு தாலியோட வந்து நிக்கிற அப்படின்னு. உடனே பிரியாவும் கல்யாணம் ஆன விஷயத்த சொல்லுவாங்க. உடனே அவங்க அம்மா, கல்யாணம் ஆனது சந்தோஷம் தான், ஆனா மாப்பிள்ளையோட வந்து நிக்காம தனியா வந்து நிக்கிறியன்னு ரொம்ப வருத்தப்படுவாங்க. பிரியாவோட மனசுலயே என்னோட கல்யாணம் இந்த மாதிரி நடந்துச்சுன்னு உன்கிட்ட எப்படிமா சொல்லுவேன் அப்படின்னு மனசுக்குள்ளேயே போட்டு புழுங்கிட்டே இருப்பாங்க. ஆனா அவங்க அம்மாவுக்கு அது தெரியாததால, எடி கல்யாணம் ஆனது சந்தோஷம் தான், ஆனா நீ மாப்பிள்ளை கூட தான் போய் சேர்ந்து வாழணும், இப்படி இருக்கக்கூடாதுன்னு பிரியாவை திட்ட ஆரம்பிச்சிருவாங்க. இப்படி அந்த நாள் போற மாதிரி காமிச்சிருப்பேன். மறுநாள் பிரியா வழக்கம் போல ஆபீஸ்க்கு போற மாதிரி காமிச்சிருப்பேன். உடனே அந்த ஆபீஸ்ல வச்சு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து சொல்லுவாங்க, புது எம்டி வந்து அப்பாயின்மெண்ட் ஆயிருக்கதா. அந்த எம்டி வேற யாரும் கிடையாது, பிரியாவோட எக்ஸ் லவர். அது பிரியாவுக்கு அப்பவும் தெரியாது. எம்டி வந்திருக்கதா சொல்லுவாங்க. பிரியாவும் சாதாரணமா சரி எம்டி மாத்திருப்பாங்க போல அப்படின்னு இருப்பாங்க. உடனே பிரியா கிட்ட வந்து ஒரு ஸ்டாஃப் வந்து சொல்லுவாங்க, எம்டி உங்களை பார்க்கணுமா, ஒரு ஃபைல் எடுத்துட்டு போங்க அப்படின்னு. பிரியாவும் எம்டி புது எம்டி எப்படி இருப்பாங்கன்னு தெரியலையே அப்படின்னு ஒரு பதட்டத்தோட போவாங்க. அங்க போய் பார்க்கும்போது பிரியாவுக்கு ஒரு பெரிய ஷாக்காவே இருக்கும். ஏன்னா பார்த்தது பிரியாவோட எக்ஸ் லவர். பிரியாவுக்கு என்ன பேசனே தெரியாம ஷாக்கா இருப்பா. ஆனா அவனோட எக்ஸ் லவர் வந்து சிரிச்சுக்கிட்டே நிப்பான். என்னடி இதை எதிர்பார்க்கலையா அப்படின்னு நிறைய விஷயங்கள் பேசுற மாதிரி காமிச்சிருப்பேன். பிரியாவும் அமைதியாவே நிப்பா. என்ன எல்லா கேடுகட்ட விஷயத்தையும் பண்ணிட்டு இப்படி அமைதியாவே நின்னா எப்படி அப்படின்ட்டு பலசன விஷயத்தெல்லாம் எக்ஸ் லவர் பேச ஆரம்பிச்சிருவான். அவன் நேம் வந்து ஜீவா. உடனே பிரியாவும் கோவத்துல பேசிடுவான், என் மேல தப்பே இல்லாம நீ வார்த்தையை விடாது அப்படின்னு. பிரியாவுக்கும் அவனுக்கும் சண்டை வந்திருக்கும். பிரியா உடனே அழுதுட்டு ரூம்ல இருந்து வெளியே வந்துருவா. ஜீவா உடனே யோசிப்பான், நீ உன் கண்ணுல முழிக்கவே கூடாதுன்னு நினைச்சு ஆனா முழிக்க வச்சுட்ட, ஆனா எனக்கு பண்ண துரோகத்துக்கு உன்னை சும்மா விட மாட்டேன், பழி வாங்கியே தீர்வேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜீவா அங்க கணக்கு போட்டுட்டு இருப்பான். பிரியா அழுதுட்டு அவளோட கேபின்ல வந்து அழுதுட்டு இருப்பா. 2 வருஷமா எவனை பார்க்க கூடாதுன்னு நினைச்சனோ அவனே கண்ணு முன்னாடி காட்டிட்ட, என் லைஃப் எதுனால இப்படி போகுதுன்னு அழுதுட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். உடனே பிரியா ஒரு விஷயத்த யோசிச்சிருப்பா, தெரிஞ்சோ தெரியாமலையோ இவன் நம்ம வாழ்க்கையை விட்டு போயிட்டான், இதுக்கு மேல எக்காரணத்து கொண்டோ அவனை நம்ம வாழ்க்கைக்குள்ள இழுக்க கூடாது, நமக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆயிட்டு, அது வந்து நடிக்கிறதுக்கு ஆனாலும் பரவாயில்ல, இனிமேல் நம்மளுக்கு வாழ்க்கை அதுதான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவன் மித்ரனுக்கு கால் பண்ற மாதிரி வச்சிருப்பேன். மித்ரனும் வர போனை அட்டன் பண்ணி எதனால கால் பண்றாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லி பேசுவான். ஆனா அங்க பிரியா எதுவுமே பேசாம அழுதுகிட்டு நல்லா இருக்கீங்களா அப்படிங்கிற ஒரு வார்த்தையை மட்டும்தான் கேட்க வச்சிருப்பேன். அப்புறமா சரி வைக்கிறேன் அப்படிங்கிற போனையும் வச்சிருவா. ஆனா மித்ரனுக்கும் அங்க ஒண்ணுமே புரியாம நிப்பான். பிரியாவுக்கு வந்து மனசு லேசான மாதிரி இருக்கும். ஏன்னா அப்பாவும் ஏமாத்திட்டாங்க, நம்பி இருந்த லவ்வரும் ஏமாத்திட்டான், இந்த ஒரு உறவுலதான் இனிமேல் ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்த பிரியா அப்பவே எடுத்திருப்பா. அப்புறமா கொஞ்சம் கொஞ்சம் எபிசோட் காமிச்சிருப்பேன். அதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னா, மித்ரனுக்கு பிறந்த நாள் வரும். மித்ரனுக்கு நிறைய ஆபீஸ் இருக்கிறதால அவனுடைய ஒவ்வொரு பிறந்த நாளுக்கும் ஒவ்வொரு ஆபீஸ்க்கு விசிட் பண்ணுவான். அதனால அன்னைக்கு வந்த பிறந்த நாளைக்கு பிரியா ஒர்க் பண்ற ஆபீஸ்க்கு விசிட் போவான். ஆனா பிரியாவை பார்க்க போறோம் அப்படிங்கிற விஷயம் மித்ரனுக்கும் தெரியாது, மித்ரனை பார்க்க போறோம் அப்படிங்கிற விஷயம் பிரியாவுக்கும் தெரியாம பெரிய முதலாளி வர போறாங்க அப்படின்னு எல்லா ஏற்பாடுகளையும் அங்க ஒர்க் பண்ற ஸ்டாஃப்ஸ் வந்து பண்ணிட்டு இருப்பாங்க. அப்புறமா கொஞ்ச நேரம் கழிச்சு மித்ரன் வர மாதிரி காமிச்சிருப்பேன். இத பார்த்து பிரியா ஷாக் ஆயிருப்பா. ஏன்னா இவ்வளோ சாதாரணமா இருந்த மனுஷன் இவ்வளோ பெரிய கம்பெனிக்கு ஓனரா அப்படிங்கிறது பிரியாவோட மனசுல ஷாக்கா நிற்கும். எல்லாருமே சந்தோஷமா மித்ரன் கிட்ட பேசுவாங்க. மித்ரனும் பிரியாவை பார்த்துட்டு அப்ப நம்ம கம்பெனில தான் ஒர்க் பண்றாளா அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருப்பான். பிரியாவுக்கு மித்ரன் இவ்வளவு பெரிய ஆள் அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்ச உடனே பிரியா வந்து கொஞ்சம் கஷ்டப்படுவா. இவ்வளவு பெரிய ஆளுகிட்டயா போய் நம்மளுக்கு புருஷனா நடிக்க முடியுமான்னு கேட்டோம், ஆனா அவங்க எதுவுமே முடியாதுன்னு சொல்லாம நம்ம கழுத்துல தாலி கட்டிட்டாங்களே, ஒண்ணுமே புரியாமையே நிப்பா. அங்க ஒர்க் பண்ற ஸ்டாஃப்ஸும் வந்து மித்ரன் கிட்ட போய், சார் நீங்க எப்படி இருக்கீங்கன்னு பேசிக்கிட்டு உங்களுக்கு கல்யாணம் ஆயிருச்சா அப்படின்னு கேட்பாங்க. பிரியா உடனே யோசிப்பா, எப்படினாலும் கல்யாணம் ஆகலன்னு தான் சொல்ல போறாங்க அப்படின்னு. ஆனா மித்ரன் அந்த பதில் சொல்ல மாட்டான். கல்யாணம் ஆகி 1 மந்த் ஆச்சு அப்படிங்கிற ஒரு பதில் சொல்லுவான். அப்புறமா ஸ்டாஃப்ஸ் எல்லாம் கொஞ்சம் மித்ரன் கிட்ட பேசுற மாதிரி காமிச்சிட்டு மித்ரனை வந்து கேபினுக்கு போற மாதிரி வச்சிருப்பேன். கொஞ்ச நேரம் கழிச்சு மித்ரனோட பிறந்த நாள் அப்படிங்கறதால எல்லா ஸ்டாஃப்ஸ்க்கு வந்து ஒரு கிஃப்ட் வந்து அலோகேட் பண்ணியிருப்பேன். எல்லா ஸ்டாஃப்ஸ்க்கு வந்து ஒரு கிஃப்ட் கொடுப்பாங்க. அதே மாதிரி பிரியாவுக்கும் ஒரு கிஃப்ட் வரும். அந்த கிஃப்ட்ல என்ன இருக்கும் அப்படின்னா, ஒரு வீட்டோட சாவி இருக்கும். இந்த சாவியை பார்த்ததுமே பிரியாவுக்கு ஒண்ணுமே புரியாம இருப்பா. எதனால சார் நமக்கு கிஃப்டா சாவியை கொடுத்துருக்காங்க அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருப்பா. உடனே பிரியாவோட மொபைலுக்கு ஒரு மெசேஜ் வரும். அந்த மெசேஜை வேற யாரும் அனுப்பியிருக்க மாட்டாவ, மித்ரன் தான் அனுப்பியிருப்பா. அந்த மெசேஜை பார்த்த உடனே அதுல ஒரு அட்ரஸ் இருக்கும்.
அந்த சாவியை எடுத்துட்டு அந்த அட்ரஸ்க்கு வாங்க அப்படிங்கிற ஒரு மெசேஜ மித்ரன் அனுப்பியிருப்பான். ஆனா இந்த மெசேஜ பார்த்ததும் பிரியா ஒண்ணுமே புரியாத மாதிரி நிற்பாங்க. எதனால சாவியும் கையில கொடுத்து இந்த அட்ரஸ்க்கு வாங்கன்னு சொல்றாங்க? கல்யாணம் நடிக்கிறதுக்காக தான் பண்ணிக்கிட்டாங்க. இவ்ளோ பெரிய ஆளு எல்லாரும் முன்னாடியும் கல்யாணம் ஆயிட்டு அப்படிங்கிற ஒரு உண்மையை சொல்ல வேண்டிய தேவையில்லை. எதனால இப்படி பண்ணாங்க அப்படின்னு ஒண்ணுமே புரியாம பிரியா குழம்பிக்கிட்டே இருப்பாங்க. அப்புறமா ஒரு மெசேஜ் வரும். என்னை நம்பினா மட்டும் இந்த அட்ரஸ்க்கு உங்களோட திங்ஸ் எடுத்துட்டு வாங்க அப்படிங்கிற ஒரு மெசேஜ மித்ரன் மறுபடியும் அனுப்பியிருப்பான். இதை பார்த்ததும் பிரியாவும் சரி ஓகே அப்படிங்கிற ஒரு மெசேஜ ரிப்ளைவா போட்டிருப்பா. பிரியாவும் சரி அந்த வீட்டுக்கு கிளம்பலாம், எதனால கூப்பிட்டாங்கன்னு தெரியல, திங்ஸ் எடுத்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி திங்ஸ் எடுக்கிறதுக்காக வீட்டுக்கு போவாங்க. அங்க பிரியாவோட அம்மாவை பார்க்க தருண் அப்படிங்கிற ஒரு ஆள் வந்திருப்பான். அந்த தருண் யாரு? தருணுக்கும் பிரியாவோட அம்மாவுக்கு என்ன சம்பந்தம், பிரியாவுக்கு என்ன சம்பந்தம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நான் இன்னுமே காமிச்சிருக்க மாட்டேன். அந்த ஒரே ஒரு செக்மெண்ட்ல மட்டும்தான் அந்த தருண் அப்படிங்கிற கேரக்டர் வந்திருக்கும். இனிமேல் வர எபிசோட்ல அந்த தருண் யாரு அப்படிங்கிற விஷயத்த நம்ம விளக்கமா பார்க்கலாம். தருண் பிரியாவோட அம்மா கிட்ட பேசிட்டு இருக்கும்போது பிரியாவோட அம்மா பிரியாவுக்கு கல்யாணம் ஆன விஷயத்த தருண் கிட்ட சொல்றாங்க. இதை கேட்டதுமே தருணுக்கு வந்து ஷாக்கா இருக்குது. அது எப்படிமா உங்க கிட்ட சொல்லாம பிரியா கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னு. பிரியாவோட அம்மாவும் என்னாலதான் நடக்க முடியாதுலடா, கொஞ்ச நாள் உடம்பு சரியில்லாம தானே இருந்தா, அவளை கல்யாணம் பண்ண கம்பல் பண்ணதால அவ மேரேஜ் பண்ணிக்கிட்டா. ஆனா புருஷன் வீட்டுக்கு போகாம இங்கே இருக்கா, அதுதான் எனக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. தருணும் யோசிக்கிறான் எதனால பிரியா இப்படி பண்றான்னு. அந்த நேரம் பிரியாவும் வீட்டுக்கு வரா. பிரியா கிட்ட தருண் கேக்குறான், உனக்கு கல்யாணம் ஆயிருச்சுன்னு அம்மா சொன்னாங்க, யாரு கல்யாணம் பண்ணிக்கிட்ட அப்படின்னு கேக்குறான். ஆனா பிரியா அதுக்கு ஒழுங்கான பதில் சொல்ல மாட்டா. ஏன்னா தருண பிரியாவுக்கு பிடிக்காது. தருண் எந்த ஒரு கேள்வி கேட்டாலும் பிரியா ஒழுங்கான பதில் சொல்ல மாட்டா. எதனால பிடிக்காது அப்படிங்கிற விஷயத்தையும் நான் இனிமேல் போக போக காமிக்கிறேன். அந்த நேரம் அவங்க அம்மா சொல்லுவாங்க, அவன் கேட்கிற பதிலுக்கு சொன்ன பதில் சொன்னாதான் என்ன அப்படிங்கிற விஷயத்த கேட்பாங்க. உடனே பிரியாவும் என்ன பதிலா இருந்தாலும் இப்பவே சொல்றேமா, நான் என் புருஷன் வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க. இதை கேட்டதும் தருணுக்கு ஒன்றும் புரியாது, ஆனா அவங்க அம்மாவுக்கு சந்தோஷமா இருக்கும். தருண் கேட்பான், சரி எல்லா விஷயமும் சரிதான், நீ கல்யாணம் பண்ணிக்கிட்ட ஆள் பேர் என்னது, அவங்க என்ன ஒர்க் பண்றாங்க அப்படின்னு கேட்பான். உடனே பிரியாவும் ஆளோட நேம மட்டும் சொல்லுவாளே தவிர என்ன ஒர்க் பண்றாங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்ல மாட்டாங்க. ஆனா அந்த ஆள் நேம கேட்டதுமே தருணுக்கு புரிஞ்சிடும், இந்த ஆளுதான், அவன் தான் பழச மறந்துட்டானே, எப்படி நீ கல்யாணம் பண்ணிக்கிட்ட அப்படிங்கிற விஷயத்த கேட்டிருப்பாங்க. ஆனா பிரியா எதுவுமே பதில் சொல்லாம அங்க இருந்து நான் புருஷன் வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படின்னு திங்ஸ் எடுத்துட்டு கிளம்பிடுவாங்க. அடுத்த செகண்ட் டைம் தருண் வந்து யோசிச்சிருப்பான், அது எப்படி மித்ரன் வந்து பிரியாவை கல்யாணம் பண்ணிக்க முடியும், அது எப்படி லாஜிக்கா நடக்கும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருப்பான். அதோட அந்த செக்மெண்ட்டை முடிச்சிருப்பேன். இங்க பிரியா திங்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு மித்ரன் அனுப்பி வச்சிருந்த அட்ரஸ்க்கு வருவாங்க. வந்து வாசல்லே நிப்பாங்க. வந்து நின்ன உடனே அந்த வீட்டுக்குன்னு இருக்கிற செக்யூரிட்டி பிரியா வந்து வாங்க மேடம் நீங்க வருவீங்கன்னு சார் சொன்னாங்க அப்படின்னு பிரியா உள்ள கூட்டிட்டு போவாங்க. பிரியா அந்த வீட்டை பார்த்ததுமே ஷாக்கா பார்த்துட்டு இருப்பா. இவ்ளோ பெரிய வீட்டுக்கு சார் எதுக்கு நம்மள வர சொன்னாங்க, அதுவும் திங்ஸ் எடுத்துட்டு வர சொன்னாங்களே அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருப்பா. பார்த்துக்கிட்டே இருந்தவா ரூம்குள்ள போய் திங்ஸ் வைக்க போவா. உடனே அங்க ஒர்க் பண்ற செக்யூரிட்டியும் மித்ரனுக்கு கால் பண்ணி மேடம் வந்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லுவாங்க. இதை கேட்டதும் மித்ரன் கிளம்பி அந்த வீட்டுக்கு வருவான். மித்ரனை பார்த்ததும் சார் எதுக்கு என்ன இந்த வீட்டுக்கு வர சொன்னீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த மித்ரன் கிட்ட பிரியா கேட்பா. இதுக்கு மித்ரன் என்ன பதில் சொல்லுவான் அப்படின்னா, உங்களுக்கு ஏதோ பிரச்சனை அப்படிங்கிற ஒரு விஷயம் எனக்கு தோணுச்சு, அதனால பாதுகாப்பா இருக்கட்டும்னு இங்க வர சொன்னேன், உங்களுக்கு இங்க விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்க இருக்கலாம் அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவான். இதை கேட்டதும் பிரியாவும் சரி சார் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருப்பா. மித்ரன் தனி ரூம்ல இருப்பான், பிரியா தனி ரூம்ல இருப்பான் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பேன். அப்புறமா கொஞ்சம் எபிசோட் வந்து பிரியா ஆபீஸ்க்கு போற மாதிரி, மித்ரன் ஆபீஸ்க்கு போற மாதிரி, அதுக்கப்புறம் மித்ரன் நாங்க எல்லாருமே பேசுற மாதிரி ஏதாவது நிறைய எபிசோட் காமிச்சிருப்பேன். இந்த எபிசோட்லாம் போனதுக்கு அப்புறமா மித்ரனோட அம்மாவை காமிச்சிருப்பேன். மித்ரனோட அம்மா மித்ரனோட போட்டோவை எடுத்து வச்சு பார்த்துட்டு அழுதுட்டு இருப்பாங்க. எதனால அழுதுட்டு இருப்பாங்க அப்படின்னா, மித்ரன் வந்து அந்த வீட்டுல இருக்க மாட்டான், தனியா தான் அவன் இருப்பான். மித்ரனோட ஃபேமிலி ஒரு பெரிய ஃபேமிலி. ஆனா மித்ரன் அங்க இருக்காம வெளியே வந்து தனக்குன்னு ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கிட்டு அந்த விஷயங்களை பார்த்துட்டு இருப்பான். எதனால வெளியே வந்தானா, மித்ரனுக்கும் மித்ரனோட அண்ணனுக்கும் ஒரு சின்ன இஷ்யூ போயிருக்கும். அதனால மித்ரன் அங்க இருக்காம வெளியே வந்திருப்பான். அது என்ன ப்ராப்ளம், எதனால மித்ரன் வெளியே வந்தான் அப்படிங்கிற விஷயத்த நான் விளக்கமா காமிச்சிருக்க மாட்டேன், அது போக போக பார்க்கலாம். மித்ரனுக்கு ஒரு அண்ணன் ஒரு தம்பி இருப்பான், வேற யாருமே கூட பிறந்தவங்க கிடையாது. தம்பி நார்மலா தான் மித்ரன் கிட்ட பேசுவான். ஆனா அண்ணனுக்கும் மித்ரனுக்கும் பேச்சுவார்த்தை எதுவுமே இருக்காது. மித்ரனுக்கும் அவங்க அண்ணனுக்கும் நடந்த பிரச்சனையாலதான் மித்ரன் வெளியே வந்து தனக்குன்னு ஒரு விஷயங்களை உருவாக்கி எம்பிகே கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு ஒரு முதல் இடத்துல வந்து மித்ரன் நின்றுட்டு இருப்பான். நிறைய ஆபீஸ்களை உருவாக்கி வச்சிருப்பான். அவனுக்குன்னு தனியா நிறைய விஷயங்களை பண்ணி வச்சிருந்திருப்பான். இப்போ எதனால மித்ரனோட அம்மா அழுதுருப்பாங்கன்னா, மித்ரனோட அம்மாவுக்கு எல்லா குழந்தைங்களும் ஒரே வீட்டுல இருக்கணும் அப்படிங்கறது ஆசை. ஆனா இப்போ மித்ரன் அந்த வீட்டுல இல்லாததால மித்ரனோட அம்மாவுக்கு அது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதனாலதான் மித்ரன் போட்டோவை பார்த்து அழுதுகிட்டே இருப்பாங்க. என்னோட பிள்ளை என் கிட்ட வரணும், எல்லா பிள்ளையும் ஒரே இடத்துல இருக்கணும்னு ஆசைப்பட்டேன், ஆனா இவன் தனியா போய் இருக்கிறான், எப்படியாவது ஃபேமிலி கூட கூட்டிட்டு வாங்கன்னு அழுவாங்க. அவங்க மித்ரனோட அப்பாவும் எவ்வளவோ சமாதானப்படுத்தி பார்ப்பாங்க. அவங்க அம்மா கேட்காததால சரி மறுபடியும் நாங்க மித்ரன் கிட்ட போய் பேசுறோம் அப்படின்னு மித்ரனோட தம்பியும் மித்ரனோட அப்பாவும் போய் மித்ரன் கிட்ட பேசுறதுக்காக போவாங்க.
மித்ரன் வீட்டுக்கு அவங்க ரெண்டு பேரும் போயிருவாங்க. மித்ரனும் அவங்க அப்பா கிட்டயும் தம்பி கிட்டயும் பேசிட்டு இருப்பான். பேசிட்டு இருக்கும் போதே அவங்க அப்பா வீட்டுக்கு வா அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லி கூப்பிடுவாங்க. அதுக்கு மித்ரன் இல்லப்பா, ஏற்கனவே நிறைய பிரச்சனையால வெளியே வந்துட்டேன், அது வந்த மாதிரி இருக்கட்டும், இனிமேல் நாங்க வரல அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறமா மித்ரனோட அப்பா சொல்லுவாங்க, அம்மாவோட உடம்பு சரியில்லை, இதுக்கு மேலே நீ அவளை கஷ்டப்படுத்திட்டே இருந்தா அந்த உலகத்துல இருக்க மாட்டா அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னதும் மித்ரனோட மனசு இலகிரும். மித்ரனோட அப்பாவோ நீ யாருக்காக வரியோ இல்லையோ அம்மாவுக்காக வா அப்படின்னு கட்டாயப்படுத்திட்டு இருப்பாங்க. மித்ரனோ சரி வேற வழி இல்லாம அம்மாவுக்காக போலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த முடிவு எடுத்திருப்பான். அவங்க பேசிட்டு இருக்கும் போதேதான் மித்ரனோட தம்பி பிரியாவை பார்த்திருப்பான். மித்ரன் கூட பிரியா இருக்கத மித்ரனோட தம்பி பார்த்துட்டு இது யாரு அப்படின்னு மித்ரன் கிட்ட கேட்பான். அதுக்கு மித்ரன் வந்து என்ன பதில் சொல்ல தெரியாம சரி நம்ம கல்யாணம் தானே பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு அவங்க அப்பா கிட்டையும் தம்பி கிட்டையும் இது உங்க வீட்டு மருமக அப்படின்னு சொல்லிடுவான். இதை கேட்டதுமே அவங்க அப்பா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. எதனால மித்ரனோட அப்பா சந்தோஷப்படுவாங்கன்னா மித்ரனோட பழைய லைஃப்ல மித்ரன் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பா, அது அவங்க ஃபேமிலி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். சரி அதுல இருந்து வெளியே வந்து மறுபடியும் ஒரு கல்யாணம் அப்படிங்கிற விஷயத்த பண்ணிருக்கான், அது ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு மித்ரனையும் பிரியாவையும் வீட்டுக்கு கூட்டிட்டு போவாங்க. இந்த பக்கம் மித்ரன் வீட்டுக்கு வரான் அப்படிங்கிற விஷயத்த கேட்டு எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. அந்த விஷயம் ரகுவுக்கும் போகுது. ரகு யாருன்னா மித்ரனோட அண்ணன். அவன் கிட்ட சண்டை போட்டு தான் வெளியே போயிருப்பான், மறுபடியும் வரான் அப்படிங்கிற விஷயம் ரகுவுக்கு வந்து கடுப்பா இருக்குது. இதை வந்து மித்ரனோட அம்மா கிட்ட போய் ரகு கேட்கிறான், அம்மா எதுக்கு அவன் மறுபடியும் வீட்டுக்கு வரான், அவன் போனவன் மாதிரி இருக்க வேண்டியது தானே, எதுக்கு வரான் அப்படின்னு கேட்டு சண்டை போட்டுட்டு இருக்கான். அதுக்கு மித்ரனோட அம்மாவோ எனக்கு எல்லா பிள்ளைங்களும் ஒரே வீட்டுல தான் இருக்கணும், நீ மறுபடியும் சண்டை போட்டு அவனை வெளியே அனுப்பாத, என் உடம்பு கொஞ்சம் மோசமா இருக்கு அப்படிங்கிற விஷயத்த சொல்லவோ ரகு ரொம்ப கோவப்பட்டுட்டு அவன் இந்த வீட்டுல வந்தா மறுபடியும் வெளியே தான் போவான் அப்படிங்கிற விஷயத்த சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறான் கோவத்துல. அப்புறமா மித்ரன் பிரியா அவங்க எல்லாருமே வீட்டுக்கு வராங்க. மித்ரனோட அம்மாவும் மித்ரனுக்கும் பிரியாவுக்கும் ஆரத்தி எடுத்து அவங்க ரெண்டு பேரையும் உள்ள கூப்பிடுறாங்க. உள்ள வந்ததுக்கு அப்புறமா மித்ரனை வந்து ரொம்ப நாள் கழிச்சு பார்த்ததால அவங்க அம்மா மித்ரன் கிட்டயும் பிரியா கிட்டயும் கொஞ்ச நேரம் பேசிட்டு ரூமுக்கு போய் ரெஸ்ட் எடுங்கப்பா அப்படின்னு சொல்றாங்க. அங்க வந்து தனித்தனி ரூம்ல இருந்ததால இங்க ஒரே ரூம்ல இருக்க சொல்றாங்களேன்னு பிரியாவுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்குது. ஆனா மித்ரன் அதுக்கு விளக்கம் கொடுத்து பிரியாவை அந்த ரூமுக்கு கூட்டிட்டு போறான். அதுக்கப்புறமா கொஞ்சம் எபிசோட் வந்து நார்மலா போயிருக்கும். அதுக்கப்புறம் ஒரு நாள் வந்து பிரியாவோட அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை. அன்னைக்கு பிரியாவோட அம்மாவுக்கு ஸ்கேன் எடுத்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் பிரியாவுக்கு ஞாபகத்துக்கு வருது. பிரியா என்ன பண்றதுன்னு தெரியல, சேலரியும் வரல, சேலரி வராம என்ன பண்றது, அம்மாவுக்கு வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டு போறதுக்கு செலவாகுமே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு சரி அப்பாவை பார்த்து அப்பா கிட்ட அமௌண்ட் வாங்கிட்டு சேலரி வந்ததுக்கு அப்புறமா கொடுத்துடலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த யோசிச்சுட்டு அப்பாவை பார்க்கறதுக்கு கிளம்பிட்டு இருக்காங்க. அப்போ வந்து மித்ரனோட அம்மா பிரியா கிட்ட பேச வராங்க. என்னம்மா நீ ஆபீஸ் கிளம்பிட்டியா அப்படின்னு கேட்கவும் அதுக்கு பிரியாவோ இல்ல நான் இன்னைக்கு ஆபீஸ்க்கு போகல, அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, அதனால அம்மாவை பார்க்க போறேன் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டு மித்ரனோட அம்மா மித்ரன் கிட்ட டேய் அவ அம்மாவை பார்க்க போறாளடா, அவளை கூட்டிட்டு நீனும் கூட போ அப்படின்னு சொல்லவும் மித்ரனும் சரி அப்படின்னு சொல்லிட்டு பிரியாவை கூட்டிட்டு போறாங்க. மித்ரனும் பிரியாவும் கார்ல போயிட்டு இருக்கும்போது பிரியா மித்ரன் கிட்ட சொல்றாங்க, அம்மாவை பார்க்க நீங்க வர வேண்டாம் சார், ஃபர்ஸ்ட் நான் அப்பாவை பார்த்துட்டு அப்பா கிட்ட ஒரு விஷயங்கள் கேட்க வேண்டியது இருக்கு, கேட்டுட்டு நான் அம்மாவை பார்த்துட்டு வரேன், நீங்க வீட்டுக்கு கிளம்புங்க அப்படின்னு சொல்லவும் மித்ரனும் சரி நான் உங்க அப்பா வீட்டுல ஒன்னு டிராப் பண்ணிட்டு போயிடுறேன் அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க. அதே மாதிரி மித்ரன் வந்து பிரியாவை அவங்க அப்பா வீட்டுல விட்டுட்டு அங்க இருந்து கிளம்பிடுவான். பிரியா வந்து அவங்க அப்பா வீட்டுக்குள்ள போவா. அவங்க சித்தி இருக்க வீடுங்கிறதால கொஞ்சம் பதட்டத்தோடயே உள்ள போவா, எப்படி அவங்க கிட்ட போய் காசு கேட்கறது அப்படின்னு. பிரியா வரத பார்த்து அவங்க அப்பா பிரியா கிட்ட என்னம்மா ரொம்ப நாள் கழிச்சு என்ன பார்க்க வந்திருக்க, இப்பதான் உனக்கு பார்க்க தோணுச்சா அப்படின்னு கேட்கவும் அதுக்கு பிரியா இல்ல எனக்கு ஒரு விஷயமா உங்களை பார்க்க வந்தேன், எனக்கு கொஞ்சம் அமௌண்ட் தேவைப்படுது தருவீங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறா. இதை கேட்டதுமே பிரியாவோட அப்பா அதான பார்த்தேன் இவ்வளவு நாள் கண்ணுக்கு தெரியல, இப்ப காசுனோன்னு இந்த அப்பா கண்ணுக்கு தெரிஞ்சனா, உங்க அம்மா புத்தி உனக்கும் வந்துருச்சுல அப்படின்னு பிரியாவை கேவலப்படுத்தவும் பிரியா வந்து உங்ககிட்ட நான் கடனா தான் வந்து கேக்குறேன், வேற எதுவும் நீங்க எடுத்துக்க வேண்டாம், கண்டிப்பா திருப்பி தந்துடுறேன் அப்படின்னு சொல்றா. என்னவோ காசை திருப்பி தரேன்னு சொல்ற, அது வரைக்கும் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா உள்ள போயிருவாங்க. இங்க பிரியா வரதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பிரியாவோட எக்ஸ் லவர் வந்திருப்பான். எதனால வந்திருப்பானா பிரியாவோட எக்ஸ் லவர் வந்து பிரியாவோட தங்கச்சி சிவானிய வந்து மறுபடியும் லவ் பண்ணுவான். அதனால சிவானி வந்து கர்ப்பமாயிருப்பா. அதனால அவங்களோட கல்யாண விஷயங்களை பேசுறதுக்காக அங்க ஜீவா வந்திருப்பான். ஜீவாவும் சிவானியும் பேசிட்டு கொஞ்ச நேரத்துல சிவானி வந்து ஜீவாவுக்கு ஏதாவது சாப்பிடறதுக்கு செஞ்சுட்டு வரேன் அப்படின்னு கிச்சனுக்குள்ள போயிருப்பா. அந்த போயிருக்க சாக்குல தான் பிரியாவும் அந்த வீட்டுக்கு வந்திருப்பா. இந்த பக்கம் பிரியா அப்பா உள்ள போய் ரொம்ப நேரம் ஆச்சு என்னாச்சுன்னு தெரியலையே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு உள்ள வரவும் உள்ள ஜீவா இருக்கதை பார்த்துட்டு ஷாக் ஆகி நிற்பா. இவன் எப்படி இந்த வீட்டுக்கு வந்தா, இவனுக்கும் இந்த வீட்டுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு பிரியா யோசிச்சுட்டு இருப்பா. இங்க ஜீவாவும் வடிவா உன்னதான் எதிர்பார்த்து உன் தங்கச்சி லவ் பண்றதை பார்த்துட்டு நீ நொந்தே சாவணும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும் போதே சிவானி அங்க வந்துருவா. சிவானி வந்து இருக்கதுலயே கேடுகட்ட ஆளு அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பேன். அங்க பிரியாவை பார்த்ததுமே சிவானியோட மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம், அவளுக்குன்னு இருந்த பொருளை தான் பறிச்சுக்கிட்டோம் அப்படிங்கிற ஒரு பெரிய சந்தோஷத்தோட சிவானி வந்து பிரியாவை பார்த்துட்டு இருப்பா. ஆனா அவங்க அப்பாவுக்கு வந்து பிரியாவை கொஞ்சம் பிடிக்கும் அப்படிங்கறதால நல்லவ வேஷம் போடுவா.
சிவானியோ பிரியா கிட்ட போய் அக்கா எப்படி இருக்கா, நல்லா இருக்கியா, திடுதிப்புன்னு வந்திருக்கியே, என்ன பார்க்க அப்படின்னு நல்ல விஷயமும் போடுவா. பிரியாவோ என்ன பதில் சொல்லாது அப்படின்னு தெரியாம நிப்பா. உடனே இருக்கா, நீ இதுலயே இரு, உனக்கு ஏதாவது குடிக்கிறதுக்கு எடுத்துட்டு வரேன் உள்ள போகவும் அங்க ஜீவா வந்து பேசுறதுக்கு ஆரம்பிப்பான். என்ன ஷாக்காய் போய் நிக்கிறியா, உன் வாழ்க்கைய உன் தங்கச்சிக்கு கடவுள் கொடுத்துட்டாருன்னு ரொம்ப வருத்தத்துல இருக்கியா அப்படின்னு பிரியாவை ரொம்ப காண்டி ஏத்திட்டு இருப்பான். இத கேட்டதுமே பிரியாவுக்கு வந்து கோபம் வரும். உடனே ஜீவா சொல்லுவான், இப்ப கூட உன்கிட்ட சொல்றேன், நான் பண்ணதெல்லாம் தப்புதான், என்ன மன்னிச்சிரு, நான் அந்த மாதிரி விஷயத்த பண்ணிருக்க கூடாதுன்னு என் காலில் விழுந்து மன்னிப்பு கேளு, உனக்கு நான் மறுபடியும் வாழ்க்கை கொடுக்குறேன், நான் வந்து வாழ்க்கை கொடுத்து உன்னை என் கூட வச்சுக்கிறேன் அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவான். இதை கேட்டதுமே பிரியாவுக்கு ரொம்ப கோபம் வரும். பிரியா உடனே கேட்பா, நான் என்ன தப்பு பண்ணேன், என்ன தப்பு பண்ணதா ஒத்துக்க சொல்ற அப்படின்னு கேட்பா. நீ என்ன தப்பு பண்ணேன்னு உனக்கு தெரியாதா, கேடு கட்ட வேலையை நீ பாத்துருக்க அப்படின்னு ஜீவா ரொம்ப கோபமா சொல்லுவான். இதை கேட்டதுமே பிரியாவுக்கு கூட கொஞ்சம் கோபம் வந்துகிட்டே இருக்கும். உடனே பிரியாவும் ஜீவாவை பார்த்து கோவமா, நம்பி வந்து பொண்ணை காப்பாத்துறதுக்கு தெரியல, எவனோ ஒருத்தன் சொன்ன பொய்யுக்காக தான் லவ் பண்ண பொண்ணே சந்தேகப்பட்ட ஆளு, நீலாம் வந்து இப்படி பேசாத, என்ன ஏமாத்தினதோ இல்லாம என் தங்கச்சி நீ ஏமாத்திட்டு இருக்க அப்படின்னு கோவமா பேசுவா. அதுக்கு ஜீவா வாய்க்கு வந்த வார்த்தையால பிரியாவை கேவலப்படுத்துவான். பிரியா அது தாங்க முடியாம கால்ல இருக்க செருப்பை எடுத்து ஜீவாவை அடிச்சிருவான். அந்த செகண்ட் வந்து 3 பேருமே வந்துருவாங்க. பிரியாவோட அப்பா, பிரியாவோட சித்தி, பிரியாவோட தங்கச்சி 3 பேருமே அதை பார்த்துட்டு சிவானி ரொம்ப கோவப்பட்டுருவா. சிவானி பிரியா கிட்ட என்ன தைரியம் இருந்தா நீ என்னோட லவ்வரை அடிச்சிருப்ப அப்படின்னு ரொம்ப கோவப்பட்டு சிவானி வந்து பிரியாவை அடிச்சிருவா. சிவானி பிரியாவை அடிச்சதால பிரியா அதை நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டு சிவானிக்கு நல்லது பண்றதுக்காக சிவானி கிட்ட, நீ இவனை நம்பாத, இவன் உன்னை ஏமாத்துறான், இவன் நல்லவன் கிடையாது அப்படிங்கிற விஷயத்த சொல்லவோ, அதுக்கு சிவானியோ, உன்னை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும், ஜீவா ஆல்ரெடி உன்னை பத்தி சொல்லி இருந்தா, நான் தான் நம்பல, இப்போ உன்னோட புத்தி தெரிஞ்சிருச்சு, நீ வீட்டை விட்டு வெளியே போ அப்படின்னு பிரியாவை வீட்டை விட்டு வெளியே தள்ளுறா. இதை எல்லாத்தையுமே பிரியாவோட அப்பா பார்த்துக்கிட்டு அமைதியாவே நிக்கிறாரு. பிரியாவுக்கு அங்க நிறைய கஷ்டமான விஷயங்கள் நடந்தாலும் அது கஷ்டமா தெரிஞ்சிருக்காது. ஆனா ஒரே ஒரு விஷயத்த தவிர எல்லாத்தையுமே கேட்டுட்டு தன்னோட அப்பா அமைதியா இருந்துட்டாரு அப்படிங்கிற விஷயம் தான் பிரியாவுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். சிவானியும் பிரியாவை கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளிடுவா. பிரியா வாசல்ல உட்காந்து அழுதுட்டு இருப்பா. இந்த பக்கம் மித்ரன் வந்து கார்ல போயிட்டு இருப்பான். அங்க பிரியாவோட மொபைலை வந்து கார்ல விட்டுட்டு போனதால மறுபடியும் கொடுக்கலான்னு பிரியாவோட அப்பா வீட்டுக்கு வந்துட்டு இருப்பான். இங்க சிவானி வெளியே தள்ளினதை நினைச்சியும் தன்னோட அப்பா தனக்கு வந்து சப்போர்ட் பண்ணாததை நினைச்சியும் பிரியா வாசல்ல உட்காந்து அழுதுட்டு இருப்பான். மித்ரனும் பிரியாவோட அப்பா வீட்டு வாசல் முன்னாடி நின்னுட்டு பிரியா அழுதுட்டு இருக்கதை பார்த்துட்டு இறங்கி வெளியே ஓடி வருவான். பிரியா கிட்ட போய் என்னாச்சு, எதனால இங்க உட்காந்து அழுதுட்டு இருக்கன்னு கேட்கவும் பிரியா எந்த ஒரு பதிலையுமே சொல்ல மாட்டா. மித்ரனுக்கு ஒண்ணுமே புரியாது. தன்னோட அப்பாவை பார்த்துட்டு அம்மாவை பார்க்க போறேன்னு சொன்னவா எதனால வாசல்ல உட்காந்து அழுதுட்டு இருக்கா அப்படின்னு எதுவுமே புரியாவ பிரியா கிட்ட கேட்பா. ஆனா பிரியா பதில் சொல்ல மாட்டா. பிரியாவை கூட்டிட்டு அப்புறமா காருக்குள்ள வருவான். பிரியாவை காருக்குள்ள கூட்டிட்டு வந்த பிறகும் மித்ரன் வந்து பிரியா கிட்ட கேட்பா. நான் பிரியா எந்த ஒரு பதிலுமே சொல்லாம அழுதுகிட்டே தான் இருப்பா. நான் எந்த ஒரு தப்பும் பண்ணல, நான் எந்த ஒரு தப்பும் பண்ணல அப்படிங்கிற ஒரு வார்த்தையை மட்டும் தான் திரும்ப திரும்ப சொல்லுவா. இதை கேட்டதுமே மித்ரனுக்கு ஒண்ணுமே புரியாது. எதனால இந்த ஒரு வார்த்தையை மட்டும் திரும்ப திரும்ப சொல்றா, இவளுக்கு பின்னாடி அப்படி என்னதான் நடந்துச்சு, இவங்க அப்பா வீட்டுல என்னதான் நடந்துச்சு அப்படிங்கிற விஷயத்த வந்து மித்ரன் யோசிப்பான். அதோட அந்த எபிசோட முடிச்சிருப்பேன். மறுநாள் ஆபீஸ்ல ஜீவாவை காமிச்சு ஜீவா யோசிப்பான், நேத்து பிரியாவுக்கு பெரிய செருப்படிக்கு விழுந்துச்சு, இன்னும் ஆனா ஆபீஸ்க்கு வரல, ஒருவேளை ஆபீஸ்க்கு வரமாட்டாளோ அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது அங்க பிரியா வந்து ஆபீஸ்க்கு வந்துருவா. இங்க பிரியாவை வந்து உள்ள ஆபீஸ்ல கேபினுக்கு கூப்பிடுவான். பிரியா வரவும் பிரியா கிட்ட என்ன நேத்து கொடுத்த செருப்படி எப்படி இருக்கு அப்படின்னு பிரியாவை வந்து மறுபடியும் கடுப்பேத்துவான். பிரியா முன்னாடி நாள் அவங்க அப்பா அமைதியா இருந்ததையும் யோசிச்சுட்டு இருந்ததால ஜீவா கூட கொஞ்சம் பேசவோ பிரியாவுக்கு கஷ்டமாயிருச்சு. பிரியாவும் நான் எந்த தப்பு பண்ணல, இதுக்கு மேல தகாத வார்த்தையால பேசினா என்னோட பேச்சுக்கு நீ ஆளாக வேண்டியது இருக்கும் அப்படின்னு ஜீவாவை பத்தி நிறைய விஷயங்கள் பேசிடுவா. இதை கேட்டு ஜீவாவுக்கு கோவம் வர ஆரம்பிச்சிரும். பிரியாவும் பேசிட்டு கேபினை விட்டு வெளியே போகவும் இங்க ஜீவா யோசிப்பா, இதுக்கு மேலேயும் இவளை சும்மா விட்டு வைக்க கூடாது, எல்லா தப்பையும் பண்ணிட்டு இவ எப்படி தைரியமா பேசலாம், இதுக்கு மேல இவளை பழி வாங்கியே தீரணும் அப்படின்னு நிறைய விஷயங்களை முடிவெடுப்பான். இப்படி கொஞ்சம் எபிசோட் போயிருக்கும். இந்த பக்கம் சிவானி வந்து பிரெக்னெண்டா இருக்கதால சிவானியோட அம்மா வந்து சிவா கிட்ட ரொம்ப கம்பல் பண்ணிருப்பாரு, இதுக்கு மேலேயும் கல்யாணத்தை தள்ளி போடக்கூடாது, உங்க வீட்டுல பேசுங்கன்னு. இதை வந்து ஜீவாவும் தன்னோட அம்மா கிட்ட சொல்லவும் அவங்க அம்மாவும் சரி பிள்ளை தப்பு பண்ணிட்டான், இதுக்கு மேல கல்யாணத்தை பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு வீட்டுல பேசுவாங்க. ஜீவாவோட அம்மா வேற யாரும் கிடையாது, மித்ரனோட அம்மாவோட தங்கச்சி. இப்போ உங்க எல்லாருக்குமே பிரிஞ்சிருக்கோம், ஜீவா வேற யாரும் கிடையாது, மித்ரனோட தம்பி சித்தி பையன் அப்படின்னு. மித்ரனோட ஃபேமிலியில எந்த ஒரு நல்ல விஷயம் நடந்தாலும் அவங்க வீடு பெரிய வீட்டுல வச்சுதான் நடக்கும். அந்த விஷயங்களை வந்து மித்ரனோட அம்மாவும் அப்பாவும் தான் முன்னாடி நின்று நடத்துவாங்க. அதனால இனிமேல் ஜீவாவோட கல்யாணம் நடக்க போறதால ஜீவாவோட அம்மாவும் மித்ரனோட அம்மாவுக்கு கால் பண்ணி இந்த விஷயங்களை சொல்றாங்க. அதுக்கு மித்ரனோட அம்மா சரி பொண்ணை கூட்டிட்டு அடுத்த நாள் நம்ம வீட்டுக்கு வா பேசிக்கலாம் அப்படின்னு பொண்ணை மட்டும் வர சொல்றாங்க. அதனால ஜீவாவோட அம்மாவும் ஜீவா அப்புறமா சிவானி எல்லாருமே மித்ரனோட வீட்டுக்கு
வீட்டுக்கு போறாங்க. அதுக்கு முன்னாடி தெரியாத பிரியா அந்த வீட்டோட மருமக அப்படின்னு இவங்களுக்கு. இங்க வீட்ல எல்லாருமே ஜீவாவுக்கு கல்யாணம் ஆக போற பொண்ணை பாக்குறதுக்கு ஆர்வமா இருக்கிறாங்க. அதனால வீட்ல இருக்க சொந்தக்காரவங்க எல்லாருமே வந்திருக்காங்க. இங்க பிரியாவோட அத்தை வந்து பிரியா கிட்ட, இன்னைக்கு என்னோட தங்கச்சி வராம அதனால ஆபீஸ்க்கு போக வேண்டாம், மித்ரனையும் போக வேண்டாம்னு சொல்லிரு அப்படின்னு இந்த காரணத்தை சொல்றாங்க. பிரியாவும் மித்ரன் கிட்ட போய் சொல்லிடுறா. கொஞ்ச நேரம் கழிச்சு ஜீவாவோட அம்மா, தங்கச்சி, சிவானி எல்லாருமே மித்ரன் வீட்டுக்கு வராங்க. அங்க பார்த்து எல்லார்கிட்டயும் பேசிட்டு சிவானியை வந்து காமிக்கிறாங்க. சிவானி அந்த வீட்டை பார்த்ததுமே அவளோட பணக்கார ஆசையால, ஐயோ இவ்வளவு பெரிய வீடா, இந்த வீட்டுக்கா நம்ம மருமகளா ஆக போறோம், எல்லா சொத்தையும் நம்ம கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்னு யோசிக்கிறா. பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறா. இவங்க எல்லாரும் பேசிட்டு இருக்கும்போது ஜீவாவோட அம்மா மித்ரனோட அம்மா கிட்ட கேக்குறாங்க, மித்ரன் மறுபடியும் வீட்டுக்கு வந்துட்டதா சொன்னீங்க, மித்ரன் எங்க? அதுவும் இல்லாம மித்ரனுக்கு கல்யாணம் ஆயிட்டு அப்படிங்கிற விஷயத்தையும் சொன்னீங்க, அவ ஒய்ஃப வர சொல்லு அப்படின்னு சொல்றாங்க. மித்ரனோட அம்மாவும் இரு நான் வர சொல்றேன் அப்படின்னு மித்ரனையும் பிரியாவையும் கூப்பிடுறாங்க. மித்ரன் வரான், பார்த்து எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. பின்னாடியும் பிரியா வரதை பார்த்து சிவானியும் ஜீவாவும் ஷாக் ஆகுறாங்க. பிரியாவும் அவங்கள பார்த்து ஷாக் ஆகி நிக்கிறா. பிரியாவோட மனசுல அப்போ ஜீவா சாரோட தம்பியா, இது தெரியாம தான் நம்ம இந்த வீட்டுல வந்து இருக்கிறோமா அப்படின்னு ஷாக் ஆகி பார்த்துட்டு இருக்கா. இங்க ஜீவாவுக்கும் மனசு தாங்கல. ஏன்னா பிரியாவை ஆல்ரெடி லவ் பண்ணதால அண்ணனோட ஒய்ஃபா பாக்குறதுக்கு அவனால முடியல. இங்க சிவானி வந்து கடும் கோவத்துல நிக்கிறா. அப்போ பிரியா, இவ்வளவு பெரிய வீட்டுக்கு மருமகளா, இவ எப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டா, இவ கல்யாணம் ஆகாம தானே இருந்தா, அப்போ அவளுக்கு உண்மையில கல்யாணம் ஆயிட்டா அப்படின்னு சிவானிக்கு கோவம் ஏற ஆரம்பிக்குது. இங்க பிரியாவுக்கு ஒண்ணுமே புரியல. எல்லாமே விசித்திரமா நடக்குது அப்படின்னு பிரியா ஷாக்ல இருக்கிறா. இந்த ஜீவாவும் அந்த மாதிரி இருக்கும்போது சிவானி யோசிக்கிறா, இவ என்னைக்குமே நமக்கு கீழே தான் இருக்கணும், மேல வரக்கூடாது. மருமக அப்படிங்கிற ஒரு பதவியை இவளே உதறி தள்ளிட்டு இந்த வீட்டை விட்டு வெளியே போக வைக்கணும், எப்படியாவது அவளை இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பணும் அப்படின்னு அந்த செகண்டே திட்டம் போட்டுட்டு இருக்கா. இந்த பக்கம் பிரியா குற்ற உணர்ச்சியால உட்கார்ந்துட்டு இருக்கா. என்னதான் பிரியா தப்பு பண்ணலாம்னு, தம்பிய வந்து லவ் பண்ணிட்டு அண்ணனை கல்யாணம் பண்ணிருக்கோமேன்னு யாராவது சொல்லிருவாங்களோ அப்படிங்கிற ஒரு விஷயத்தால நினைச்சு குற்ற உணர்ச்சியில இருக்கிறா. இங்க ஜீவாவுக்கு என்ன பண்ணன்னு தெரியாம அங்க இருந்து நகண்டு போயிடுறா. ஜீவா போனதுக்கு அப்புறமா சிவானி பிரியா கிட்ட வந்து பேச வரா. என்னடி ஏமாத்தி இந்த வீட்டுக்குள்ள வந்துட்ட போல, கல்யாணம் ஆகவே இல்லை அப்படிங்கிற மாதிரி எல்லார் முன்னாடி பொய் வேஷம் போட்டுட்டு இங்க இருக்க பெரிய ஆளை கல்யாணம் பண்ணிக்கிட்ட என்ன அப்படின்னு பிரியாவை கஷ்டப்படுத்தி சிவானி பேச ஆரம்பிக்கிறா. பிரியாவோ சிவானி கிட்ட, இந்த மாதிரி பேசாத சிவானி, என் மேல எந்த ஒரு தப்பும் இல்ல, சூழ்நிலையாலதான் இப்படி ஆயிருச்சு அப்படின்னு சொல்லவும், அதுக்கு சிவானியும், உன் மேல தப்ப வச்சுக்கிட்டு நீ சூழ்நிலைய தப்பு சொல்லாத, நீ தப்பானவ, நீ கேடு கெட்டவ, இந்த வீட்டுக்கு தகுதியானவ இல்ல அப்படிங்கறத நிரூபிச்சு இந்த வீட்டை விட்டு உன்னை வெளியே அனுப்புறேன், மித்ரன் மாமா கிட்ட உன்னோட முகத்தறிய கிழிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுவா. இங்க பிரியா சிவானி பேசினதையும் யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த விஷயம் கண்டிப்பா மித்ரன் சாருக்கு தெரிஞ்சா அவரா வீட்டை விட்டு அனுப்பிடுவாரு, கேவலப்பட்டு வீட்டை விட்டு வெளியே போறதுக்கு நம்மளா போயிடலாம் அப்படின்னு முடிவெடுத்துடுறாங்க. இதுக்கப்புறம் கதை எப்படி மூவ் ஆச்சு அப்படிங்கறத அடுத்த வீடியோல சொல்றேன். இந்த வீடியோல சொல்றதுக்கு ஒன்றும் இல்ல, ஆனா உங்களுக்கு கேட்கறதுக்கு கஷ்டமா இருக்கும் அப்படிங்கறதால டைமிங் இதுலயே முடிச்சுக்கிறேன். இந்த 66 எபிசோடையும் சொல்லி சுருக்கமா போட்டு முடிச்சாதான் அடுத்தது நாங்க கிராமத்துல கதிரோட அக்கா கல்யாணத்துல என்னென்ன பண்ணோம், அந்த கிராமத்துல என்னென்ன விஷயங்கள் நடந்துச்சு அப்படிங்கறத தெள்ள தெளிவா எப்பவும் போல வீடியோவா உங்களுக்கு நான் போட முடியும். அதனால சீக்கிரமாவே அடுத்த வீடியோவை போட்டுட்டு அந்த வீடியோவையும் மேக் பண்ணி போட ஆரம்பிக்கிறேன். ஆமாங்க, ஏன்னா எல்லாருமே அந்த வீடியோக்காக தானே வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த வீடியோ உங்களுக்காகவே கலக்கலா எடுத்துட்டு வரேன், உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே இருக்கும். அதனால சீக்கிரமா அந்த கதையை முடிச்சிருவோம். யாரும் கோச்சிக்காதீங்க, தப்பா எடுத்துக்காதீங்க என்ன. அப்புறமா ஒரு விஷயம், இந்த ஸ்டோரியில யார உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிருங்க. என்ன யார் யாருக்கெல்லாம் பிடிக்குங்கிறத நான் அதுல பார்த்து தெரிஞ்சுக்கிறேன்.